ஆட்டிடியூட்ஸ் ஃபார் டுடே. இன்றைக்கான மனப்பாங்கு என்னவாக இருக்கும்? இன்றைக்கு நீங்கள் வாழ வேண்டியதில் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தால் வாழ்வீர்கள்? இன்றைக்கி நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுறோம். இந்த விஷயத்தை இன்றைக்கி நடத்தணும், இன்றைக்கி எக்ஸாமினேஷன் இருக்குது, இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எழுதணும், இல்லை இந்த ப்ராஜெக்டை இன்றைக்கி பண்ணணும், இந்த வேலையை நான் இன்று செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் தயாராகும்போது உங்கள் சுய அறிவினாலே நீங்கள் தயாராகிறீர்களா அல்லது ஆண்டவருடைய பலத்தை கொண்டு தயாராகிறீர்கள்? இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறேன்னா அதுக்கு பூஜை பண்ணி அது சம்மந்தமாக அவங்க கடவுளிடம் வேண்டி அதுக்கப்புறம் தான் பயபக்தியோடு போவாங்க. ஏன்னா அந்த காரியம் சித்தியாக வேண்டும் என்று. கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இஷ்டத்துக்கு போகிறது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் போகிறது ஃபெயிலியர் ஆகுது. இன்றைக்கு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? The Beatitudes of Matthew 5 describe the attitudes that ought to be in our lives today. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே அழகாக சித்தரிக்கிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன விதமான மனப்பாங்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. 4 attitudes are described in the Matthew passage. அந்த பத்தியிலே 4 விதமான மனப்பாங்குகளை குறித்து சொல்கிறார்கள். Our attitude toward ourselves, நம்மை நோக்கிய ஒரு மனப்பாங்கு. நாம் யார், நாம் எப்படி செய்ய வேண்டும், நம்மை எப்பேற்பட்டவர் என்று நம்மை பற்றியே நாம் கொண்டிருக்கக்கூடிய மனப்பாங்கு. To be poor in spirit means to be humble, to opposite of the world's attitudes of self-praise. இந்த உலகத்திலே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சுய நம்பிக்கை மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சுய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா தாழ்மை உள்ளவர்கள் எப்படின்றதுக்காக எல்லாருக்கும் காலில் போய் விழுந்துட்டு நம்மை நாமே தரந்தாழ்த்தி கொள்வது அல்ல அப்படின்னு கூட அன்றைக்கி ஒரு நாள் படித்தோம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதாக இருந்தாலும் நம்ம எளிமையான முறையிலே அணுகுவது. our attitude toward our sins, நம்முடைய பாவங்களை நோக்கிய திசையிலே நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ்டு லைஃப். வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை, இது கூட செய்யலைன்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. நேற்று அவர் வந்தார்ல, பால் நேற்று வந்திருந்தார்ல, அவர் என்ன சொன்னார்? பூனைக்குட்டி மனப்பான்மையிலேயே நம்ம இருக்கோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் இதான் ஆசீர்வாதம், இது போதும், இப்படி இருக்கும். வளரவே இல்லை, சவளை பிள்ளைகளாகவே இருக்கும். ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலே, சாதிக்கக்கூடிய ஒரு மனநிலையே இல்லை. எல்லாரும் சொங்கிகளாகவே இருக்கும். சர்ச்சில் மிகப்பெரிய காரியங்களை அடுத்தவர்களுக்காக நாம் செய்யவே இல்லை. 4 விஷயத்தை சொன்னார், கவனிச்சியா? என்னென்ன சொன்னார்? ரிமூவ், ரெஸ்பாண்ட், ரிலீஸ், ரிவீல். முதலாவது, உங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்களை அகற்றி போடுங்கள். கருங்கல்லாக நம்முடைய மனதில் இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கல் மேலே கல் அடிக்க வச்சு நம்ம வெளியே வராதபடி நம்மளை தடை செய்து வைத்திருக்கிறது. அந்த கல்லை அகற்றி போடுங்கள். அதான் இயேசு சொன்னார். இயேசு அவர் சொன்ன வித்தியாசமான சிந்தனை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எழுந்திரு, வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வந்திருப்பான், ஒரே கூட்டம் கும்மாளமாக இருக்கும். ஏன்னா இது 1940 செத்தவன்லாம் வந்துட்டான் அப்படின்னு. லாசருவே வெளியே வான்னு சொன்னார். கட்டளை தெளிவாக இருக்கிறது. அதற்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான், பதில் அளிக்க வேண்டும். செத்துப்போன ஆவியின் நிலைமையிலே நாம் இருக்கிறோம். தேவனுடைய சொற்கள் எதையும் கேட்பதில்லை, அவருடைய சிந்தனைகளுக்கு நம்மை இனம் கொடுப்பதில்லை, அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் தெரிந்து கொள்வதில்லை. அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் செத்து போய் கிடக்கிறோம். அவருடைய குரலுக்கு நீங்கள் எப்பொழுது பதில் அளிக்கிறீர்களோ, when you respond to his voice, அப்பொழுது நீ உயிர் அடைகிறாய், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருப்பாய். செத்த பணம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சக கிறிஸ்தவர்களையோ மற்றவர்களோ அழைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு அவங்க சொன்னாங்களா, 2 பேர் செத்த பணம் வீட்டில் இருக்குது. பணம் இருக்கிற வீட்டுக்கு எப்படி இருப்பாங்க? அப்படியே மூக்கை பற்றிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உயிருள்ளோர் இருக்கக்கூடிய வீடுகளிலே ஒருவரோடு ஒருவர் உணவுண்டு சந்தோஷமாக இருப்பார்கள், இல்லையா? இது இல்லை, அதான் சொன்னாங்க. அப்போ உயிருள்ள ஒரு மனிதன் பதிலளிக்கிறார். அப்பொழுது நாம் மற்றவருடைய கட்டுக்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அவனை கட்ட வீழ்த்து விடுங்கள். அப்போ என்ன ஆகுது? நான் மற்றவர்கள் நிறைய பேர் கட்டுக்களிலே இருக்கிறார்கள். அவங்க குடும்பத்தை பாருங்கள், ஐயர் பொண்ணாவே இருக்கலாம். என்ன ஆகுது பார்த்தியா? கவனிச்சா அவனுடைய வாழ்க்கையில் ஐயர் பொண்ணாவே இருக்கலாம், ஆனால் சிக்கல்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நிம்மதி இல்லை. புரியுதா? நீங்கள் கவனிக்க தவறுறீங்க. அதான் அவர் என்ன சொல்கிறாரு நீதிமொழிகளில், ஞானம் வீதிகளிலே நின்று கூப்பிடுகிறது. நம்ம பார்க்கறது இல்லை, தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். நீங்கள் மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நமக்குடைய பொறுப்பு இருக்குது, மற்றவர்களை விடுவிப்பதற்கான கடமை இருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னார்? விடுவித்த பின்பு எல்லாரிடத்திலையும் போய் சொல்லு. இந்த நான்குமே இல்லாத ஒரு சபை மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் போய் எங்கே சொன்னீங்க? சீன் பால் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை மறந்து கிருபையும் சத்தியமும் உன் கழுத்திலே பூண்டுகொள் அப்படின்னு இருக்குல்ல நீதிமொழிகள். கிருபையும் இல்லை, சத்தியமும் இல்லை. யார் நீங்கள் என்பதை உணராத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு தன்னை பற்றியே பெருமை பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே எப்படி இருக்கு? அவர் ஆட்டிடியூட் ஆர் ஆர் செல்ஃப் எப்படி இருக்கணும்? வி ஷுட் பி ஹம்பிள். அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின் எப்படி இருக்க வேண்டும்? பாவத்தை குறித்ததை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன விதமான தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பெரிய பெரிய தவறுகள்லாம் உண்டு. களவு, கொலை, விபச்சாரம் இப்படிலாம் இருக்குது. அதே கூட்டத்தோடு தான் அவர் இச்சியாக இருப்பாயாக. அதெல்லாம் என்னங்க சாதாரணமாக அவர் ஆசைப்படக்கூடாதா? அதுவும் பாவம்தான். அதான் பவுல் சொல்கிறார், எல்லா கற்பனைகளையும் கடைபிடித்து விட்டு ஒன்றிலே நீ தவறினாய், ஆனால் நீ நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்காமல் போனாய் என்று தான் அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் நீ கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ நம்பும் போது நீ எல்லா விதமான பாவத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறாய். இதான் பவுல் சொன்னார் ரொம்ப கவனமாக. அப்போ என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழி எங்கே இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பையன்கிட்ட வந்து சொன்னார், ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வினால் போவேன், ஏழை எளிய மக்களுக்கு தானம் தர்மங்களை பெய்கிறேன், பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், சகல விதமான கற்பனைகளையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கை கொண்டிருக்கிறேன். சரிப்போ, உனக்கு இருக்க சொத்தெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு அப்படியே அப்புறம் வாயா என் முன்னாடி, எனக்கு ஒரு சீடனை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படுவா. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் விலகி போயிட்டான். ஏன்னா சரியாக வராது, எல்லாத்தையும் விற்றுட்டு எங்கள் பிச்சை எடுக்கிறது. ஏன்? அவனிடத்திலே ஒரு பாவம் இருக்கிறது. அந்த பாவம் என்றால் பொருளாசை. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இந்த பொருள் இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன் என்று அவனுடைய முழு மனதும் எங்கே இருக்கிறது? அந்த பொருள் மீது தான். இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கே என்ன நினைக்கிறாங்க? என்கிட்ட காசு இருக்குது, எவனையும் விட்டு வாங்கிடுவேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் சபையில் ரெண்டாக பிரிவினை பிரிஞ்சது காரணம் என்னென்னா, என்னுடைய பணத்தை கொண்டு நான் இந்த மக்களுக்கு செய்தேன், அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள் என்ற வெறுப்பு தான். உன்னுடைய பணத்தை கொண்டு நீ தேவனுக்கு ஊழியம் செய்திருந்தால் இந்த வெறுப்பே வராது. அப்போ இவ்வளோ நாள் நீ மனுஷனுக்கு தான் செஞ்சியா? அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு வந்துரு. அப்போ என்ன அர்த்தம்? அதை விடு அப்படின்னு அர்த்தம். அதிலே நீ பிடித்து கொண்டிருக்கிறாய். அப்போ நம்ம என்ன விதமான பாவத்திலே நாம் வாழ்கிறோம்? அவர் ஆட்டிடியூட் டுவர்ட் our sins, we should not only mourn or sin and despise it, but we should also meekly submit to God. ஆமாம் ஆண்டவரே, நான் பாவம் செய்து உம்முடைய வழிகளை விட்டு போய்விட்டேன் அப்படின்னு கண்ணீர் சிந்துவதும் வருத்தப்படுவதும் துக்கிப்பதும் வேலை இல்லை. ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாக ஒப்புவித்து உங்களை அதிலிருந்து விடுவித்து வெளியே வாருங்கள். ரிலீஸ். அண்ட் our attitude toward Lord, கர்த்தரை பற்றிய பட்சத்திலே நீங்கள் என்ன விதமான மனப்பான்கை கொண்டிருக்கிறீர்கள்? We experience God's mercy when we trust Christ and He gives us a clean heart and peace within. சமாதானம் எங்கே கொடுக்கிறது? இதுதான் நீங்கள் நீதிமொழிகள் நம்ம படித்ததில் கூட இருக்குது. அது உனக்கு சமாதானத்தை தரும். ஆயுசு நாள் முழுவதும் நீ படுத்துக்கொள்ளும் போது உன்னுடைய நித்திரை இன்பமாக இருக்கும். உனக்கு என்னவெல்லாம் வரும்னா, நீ கர்த்தரை வசனத்தை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கும்போது தீர்க்க ஆயுசும் சமாதானமும் உனக்கு இருக்கும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதி எப்படி உனக்கு கிடைக்கும்? அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். கர்த்தரை கண்டடைகிறவர்கள் ஜீவனை கண்டடைகிறார். இதுதான் உண்மை. வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும். நம்ம என்னதான் படித்து என்னதான் முங்கி போனாலும் அங்கே தேவனிடத்திலே அவருடைய சமூகத்தில் நீ வந்தாதான்.
ஒரு பெரிய டாக்டர் தான் நேற்று வந்தவர். மரணம் என்பது என்ன, ஜீவன் என்பது என்ன, நோய் என்பது என்ன என்பதை குறித்து படித்திருக்கிறார். ஆங்கில மருத்துவத்தை குறித்து படித்திருக்கிறார். அவர்கள் நிறைய பேர் ஆங்கில மருத்துவம் படித்தவர்கள் அத்தனை பேரும் 99% பேர் கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவார்கள். இது இயல்பான ஒரு விஷயம். கடவுள் இருக்கிறார் என்ற முடிவுக்கு எங்கே வருகிறார்கள்? எப்படி படித்தவர்களுக்கும் அவர் பாலகருக்கும் கல்விமான்களுக்கு இவையெல்லாம் மறைத்து பாலகருக்கு உண்மை வெளிப்படுத்தினீர் சொல்லியிருப்போம். அப்போது இந்த விஷயங்களை உணர்ந்து கொள்வது தேவனுடைய வரம். அப்போ அந்த ஆண்டவரை பற்றி உங்களுடைய மனப்பாங்கு என்ன? We experience God's mercy when we trust Christ. கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது தான் அவருடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து எதற்காக 4 நாட்கள் காத்திருந்தார்? லாசரு வந்து செத்துப்பிட்டான், ரொம்ப மரண படுக்கையில் இருக்கான் சாமி, சரி பார்ப்போம், நம்ம போய் பார்க்கலாம். மேலும் 2 நாள் அங்கேயே தங்கினார். அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, சாக கிடக்கான், போய் 2 போய் பார்த்துட்டு வந்தானே, அதோட பிரசங்கம் முக்கியமாக. அப்போ மேலும் 2 நாள் தங்கியிருந்து அவர்கிட்ட சொன்னாங்க, செத்துட்டாங்க, சோழி முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து எல்லாம் அடக்க ஆராதனைக்கு வருவீங்கன்ட்டு ரொம்ப நாள் காத்திருந்தாங்க, பக்கத்தில் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறீங்க, வரல, ரொம்ப வேதனையில் இருக்காங்க, செத்துருங்க. அப்பையும் சரி செத்துட்டானா, சரி சாப்பிட்டோம். ஆனால் பாட்டு இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி போமா, லாசர் வீட்டுக்கு போமா, ஏன் அடி வாங்கி சாப்பிட்றியா அங்கே போய்? எத்தனை நாளாகுது? 4 நாளாச்சு இன்றைக்கி. அப்போ இயேசு வருகிறார் என்று தெரிந்தவொடனே மார்த்தாள் என்னம்ட்டா, தகவல் அறிஞ்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டா. மரியாளுக்கு தெரியாது இயேசு வந்திருக்காரு, வீட்டிலே இருக்கான். இயேசு ஓடி போய் பேசிக்கிட்டு வந்துட்டு அது மாதிரி இருக்காரு. எங்கப்பா என்னாச்சு? 4 நாளாச்சு இன்றைக்கி. நேராக கல்லறைக்கே போனாருன்னு சொன்னாங்கள்ல, 4 நாளாச்சு இன்றைக்கி. ஒரே நாத்தம் தாங்க முடியாது, கல்லை நவுத்துனீங்கன்னா பயங்கர நாத்தம். அப்புறம் மரியாளும் போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் அடைய செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? அதான் சொல்கிறேன். when we trust Christ we will experience God's mercy in our life. நீங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைத்து ஆண்டவர் தரும் காரியங்களை தனிப்பட்ட விதத்திலே அனுபவிக்காமல் போனீர்கள் என்றால், நீ பேருக்கு கிறிஸ்தவங்களாக இருந்துக்கங்க, இந்த உலகம் அதுதானே சொல்லுது. உங்களுடைய சமூக கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்காக கொத்து கொத்தாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறினீர்கள். ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் ருசித்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது என்பதை நம்பினீர்கள். தனிப்பட்ட முறையிலே நீங்கள் விடுதலை பெற்றீர்களா? அப்படி தான் கேட்குறார். பட் ஹேவிங் ரிசீவ்ட் His mercy we then share His mercy with others. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அதான் ரிவீல். நேற்று சொன்னார்ல, ஒரே விதமான பாடம் வருது பாருங்கள். ஆண்டவருடைய எண்ணம், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற காரியங்கள் மிக தெளிவாக இருக்கின்றன. ஆண்டவர் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் அவருடைய கிருபையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக வளர வேண்டும். இதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் நீ மிகப்பெரியவர்களாக இருப்பீர்கள். நான் என்ன படிக்கணும், நான் எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக படிக்கிறேன், நீங்கள் உங்களுக்காக படிக்கிறீர்களா? தேவனுக்காக பெரிய அற்புதங்களை செய்வதற்காக மிகப்பெரிய பதவிக்கு நான் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக படிக்கிறீர்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ்? உங்களுடைய மனதிலே தேவனை நோக்கிய வகத்திலே நீங்கள் என்ன விதமான மனப்பாங்கை கொண்டிருக்கிறீர்கள்? We become peacemakers in a troubled world. பிரச்சனைகள் நிகழ்ந்த இந்த உலகத்திலே நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறுகிறீர்கள். Our attitude toward the world is not easy to be dedicated Christian. இந்த உலகத்தை நோக்கிய திசையிலே நாம் என்ன விதமான மனப்பாங்கை கொண்டிருக்கிறோம்? இது அடுத்தது, இந்த 4வது விஷயம். ஒன்று, நம்மை நோக்கிய திசையிலே நம்முடைய மனப்பாங்கு என்ன? பாவங்களை நோக்கிய திசையிலே நம்முடைய மனப்பாங்கு என்ன? இந்த ஆண்டவரை நோக்கிய திசையிலே நம்முடைய மனப்பாங்கு என்ன? இந்த உலகத்தை நோக்கிய திசையிலே நம்முடைய மனப்பாங்கு என்ன? இப்படி 4 விதமான மனப்பாங்குகளை பார்க்கிறோம். இட் இஸ் நாட் ஈஸி டு பி எ டெடிகேட்டட் கிறிஸ்டியன். ஒரு அர்ப்பணித்து கொண்ட கிறிஸ்தவராக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. Our society is not a friend to God nor to God's people. நாம் வசிக்கிற சமுதாயம் தேவனுக்கோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ நண்பர்கள் அல்ல. எவ்விதத்திலாவது உங்களை இந்த வாழ்க்கையிலிருந்து இழுத்து போட வேண்டும் அல்லது உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அவர்களாக இவற்றை செய்ய வேண்டியதில்லை, அவர்களை வழிநடத்துகிறவன் அப்படி செய்கிறான். ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம அவங்க மேலே கோவப்படக்கூடாது. தீய வழியில் அவங்களே வருத்தப்படுவாங்க, என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னே தெரில,
நானும் உங்களை மாதிரி தான் நேர்மையாக இருக்கணும்னு தான் நினச்சேன், என்னால் முடியல அப்படின்னு எத்தனையோ பேர் வேதனைப்படுகிறார்கள். இதை செய்வது யார்? அதான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆண்டவரே, நம்ம கோதுமை மணிகளை தானே நிலத்திலே விதைத்தோம், விளைவு செய்தோம். களைகள் எங்கே இருந்து வந்தன? களைகளுக்கெலாம் நம்ம போடவே இல்லை. நெல், இன்றைக்கி நெல் வயலில் பார்த்திங்கன்னா நெல்லை நாங்கள் விதைச்சிட்டு வருவோம். நெல் முளைக்கிறதுக்கு முன்னாடி கோரப்புல் வளர்ந்து கிடக்கும், பிரமாதமாக வளரும். யானை புல், கோலப்புல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேகமாக வளரும். சாமை என்ன இருக்குது அது, இதெல்லாம் கடுமையான வேகத்தில் வரும். நெல்லுக்கு போடுற உரம் தான் அதுக்கு போடுறோம். நெல்லுலாம் வாடி போய் கிடக்கும். ஆனால் இந்த களை செடிகள் வெகு வேகமாக வளரும். அதே மாதிரி தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் செழித்து ஓங்குவார்கள். எதுக்கு? ஒன்றுக்கும் ஆகாத வாழ்க்கை அது. ஆனால் நாமளோ ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 கனி கொடுப்பதற்காக அநேகருக்கு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதான் கடைசியில் சொன்னார், ரிவீல் அப்படின்னு சொன்னார்ல. வெதர் வி லைக் இட் ஆர் நாட், தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அஸ் அண்ட் த வேர்ல்ட். நாம் விரும்புகிறோமோ அல்லது வெறுக்கிறோமோ அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. அதான் சொன்னார், சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். இந்த உலகத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ். நாம் இந்த உலகத்தார் அல்லாததினாலே, நம் உலகத்தில் வசிப்பவர்களை விட வித்தியாசமானவர்களாக இருப்பதாலே நமக்கு வித்தியாசமான மனப்பாங்கு இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, இவன் மட்டும் இப்படி இருக்கான், கிறுக்கனாவன் அப்படின்னு எல்லா பேரும் யோசிப்பாங்க. அது தேவனுடைய சிந்தை. எல்லாருக்கும் இறங்க வேண்டும், எதிரிகளையும் நேசிக்க வேண்டும், உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், எல்லாரோடையும் பேசி சிரிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய ஆட்டிடியூட். The beatitudes represent an outlook radically different from that of the world. இந்த உலகத்தில் என்ன பண்ணுவாங்க, எத்தனை ஜென்மமானாலும் அவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் என்பது இந்த உலகத்தின் மனப்பாங்கு. ஆனால் ஆண்டவர் சொல்வது அதல்ல. The world prizes pride, not humility. இந்த உலகம் என்ன, தற்பெருமையிலே வாழ்கிறது. இந்த உலகத்திலே நான் எல்லா விதமான கிளப்புக்கும் போயிருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மிகுந்த சம்பாதித்து ஆஸ்திகளை உருவாக்கி நான் மிகப்பெரியவன் என்று காட்டிக்கொள்வது தான் அவருடைய நோக்கம். அதுக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க, எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன. உங்களை சுற்றியுள்ள சமுதாயத்திலே, இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் மிகச்சிறந்த ஆள் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மிகச்சிறந்த ஆள் ஒரு 8 கோடி பேருக்கு தெரியும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கி அமெரிக்காவிலேயே எங்கேயோ போய் சைக்கிள் ஓட்டிட்டு ரோட்டில் போகிறார். அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கா, இவர் பாட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன அர்த்தம், அந்த ஊருக்காரனுக்கு இவர் யாருன்னே தெரியாது. இல்லையா, இப்பேற்பட்ட கணத்திலும் புகழிலும் பெயர் பெற்ற ஒரு மனிதனே தெரியல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அப்பட எந்த இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர், ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேருக்குள்ளே நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுல என்ன இருக்குது? ஏற்கனவே 8 கோடி பேருக்கு பெரிய ஆளுனே அங்கே யாருன்னு தெரில. கனடாவில் அவர் சைக்கிள் ஓட்டி போகிறார், யாருன்னு தெரில. அப்புறம் ஆப்பிரிக்காவில் போனால் என்ன பண்ணுவான், தம்பி அங்கிட்டு ஓரமாக போப்பா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. டீ கடையில் போய் டீ குடித்தா, ஏன் உட்காந்து குடிக்க மாட்டியா, பெரிய ஆளா நீ எப்பயா அப்படி சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரிந்த கூட்டத்தில் மட்டும்தான் நாம் பெரியவர்களாக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம். இதான் இந்த உலகத்தின் மனப்பாங்கு. இந்த உலகம் என்ன சொல்கிறது, the world prizes pride, not humility. அதான் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி, நல்ல ஆலோசனையை பற்றிக்கொள். இந்த உலகத்திலே யார் ஆலோசனை சொன்னாலும் அதை பிடித்துக்கொள். The world endorses sin, especially if you get away with it. இந்த உலகம் பாவத்தை ஒன்றுமே தழுவிக்கொள்கிறது. அதெல்லாம் என்னங்க, எல்லாரும் யார் செய்யாமலாம் இருக்காங்க, சரி அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ண போகிறான், அது செஞ்சு தான் ஆகணும். God condemns sin, not the sinner. ஆனால் பாவம் என்னது என்பதை தேவன் சொல்லி அதை வெறுக்கிறார். அதெல்லாம் கிடையாது, செய்ய முடியாது நீ வாழ்க்கையில். எப்படி திருடனுக்கெல்லாம் ஒரு சாமி இருக்க முடியும், எப்படி விபசாரம் செய்கிறவனுக்கெல்லாம் ஒரு சாமி இருக்க முடியும்? அது ஒன்று வச்சுருக்காங்கல்ல, காமன் கோயில்னே ஒன்று இருக்குது. காமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசுத்த எண்ணங்களை உடையவனுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, அதான் காமன், காம சிந்தை. அவனுக்கு ஒரு கோயில் இருக்குது. என்னடா இது கொடுமையாக இருக்குல்ல. எல்லாத்துக்கும் பொருளாசி உள்ளவர்களுக்கு கோயில் இருக்குது, எல்லாத்துக்கும். இன்றைக்கி சாய்பாபா கோயிலில் ஒரே கூட்டமாக போகிறதுக்கு, அந்தோனியார் சர்ச்சுக்கு ஒரே கூட்டமாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிறைய செல்வம் கிடைக்கும், தனலட்சுமி, வரலட்சுமி, இப்படி ஏகப்பட்ட லட்சுமி இருக்கு இல்லையா. எதுக்கு? உங்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும். இந்த உலகத்திலே 16 செல்வங்களையும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்பது உலக நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும். ரெண்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
ஆனால் உள்ளபடி எல்லாரும் எத்தனை கோடி எடுத்துகிட்டு வந்தாலும் எத்தனை செத்துனா அடுத்தவர்களுக்கு கொடுப்பதிலே தான் நான் நிம்மதி அடைகிறேன்னு எத்தனையோ பேர் கண்டுபிடிச்சிருக்கான். கொஞ்சமாக கொடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. தண்ணி பாட்டில் வச்சுருப்பான், பக்கத்தில் தவிச்சிட்டு இருப்பான், மூடியே வச்சுருப்பான். ஒரு நாய்க்குட்டி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் தண்ணி இல்லாமல். ஒரு குரங்கு பார்த்துட்டே இருக்கும், பறவை தண்ணியே கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு காட்டம்பில் தண்ணி கொடுத்தோன்னா அது அவ்வளோ பாசமாக நம்மகிட்ட விளையாடும். கொடுப்பதில் தான் இருக்கிறது. அதுக்காக கொடுப்பணுங்க, ஆளுக்கு 10 பவுனாக கொடுக்கணும். உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உலகம், the world endorses sin, especially if you get away with it. The world is at war with God, while God is seeking to reconcile his enemies and make them his children. தேவன் இந்த உலகத்திலே, இந்த உலகம் தேவனோடு கூட போர் புரிகிறதா இருக்குது. உலக சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் போர் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் உலகத்திற்கும் ஐக்கியம் ஏது அப்படின்னு கேட்குறார். இந்த உலக சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த உறவினர்கள் வீட்டுக்கு போகிறீங்கல்ல, அங்கெல்லாம் உங்களை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். தற்பெருமையினாலே நிறைந்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு ஆகாது. மிகவும் பணிவோடு நடந்து கொண்டு அவர்களுக்கு கிறிஸ்துவை நீங்கள் காண்பிக்க வேண்டும். இங்கே பாரு, நீலாம் இயேசுவை தான் கும்பிடணும் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை போதிக்கும் அவர்களுக்கு. நீங்கள் என்ன விதமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுகிறீர்கள்? தனிமையிலும் அப்படியே அமைதியிலும் உங்களுடைய தாழ்மையிலும் எப்படி இருக்கிறீங்க? பெருமையான வார்த்தைகளே பேசக்கூடாது. சந்தோஷமாக பெருமை பேசலைன்னா எப்படிங்க சந்தோஷமாக கூட? நான்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் எப்படி தெரியுமா, நான்லாம் எப்படி தெரியுமா, இதுதான் சின்ன பிள்ளைங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நான்லாம் அப்படி கிடையாது, நான்லாம் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் இப்படியே நம்ம பெருமை பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற சாதாரண ஒன்றும் இல்லாத, இப்போ நம்மளோட பணக்காரர்களை நினைத்து பார்த்தால் அவங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்காக வச்சுருக்கான். நம்ம அப்போ என்ன பேசுவோம்? கம்முன்னு வாயை முடிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ பாருங்கள், the world is at war with God, while God is seeking to reconcile his enemies and make them his children. நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய நண்பர்களிடத்திலே, உங்களுடைய உறவினர்களிடத்திலே ஆண்டவரை காட்டுபவர்களாக வாழுங்கள். இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றே. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, ரொம்ப முக்கியம். ஆலயம், அந்த ஆலயத்திற்கு போவது முக்கியம் கிடையாது. ஆலய அருளுரை போதாது. எதுவும் ஆர்ப்பரிப்புகளும் இன்றைக்கி ஆராதனை, புதிய ஆராதனைன்னு ஒன்று போட்டுருவாங்க. எல்லா பெந்தேகோஸ்து சர்ச்சிலும் 1 hour பாட்டை போட்டு கையை மேலே தூக்கி கைத்தாளத்தோடு பாடங்கள் ஆண்டவரே, அங்கிட்டு ஒருத்தர் கத்திட்டு கிடப்பார், இங்கிட்டு ஜிங்ஜாங் அடிப்பான். எல்லாரும் போகிறவன்லாம் ஜாலரா எடுத்துகிட்டு போகிறான். இப்போ பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு அதேமாதிரி இந்த சிம்பல்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போவான். டம்னு அடிச்சுட்டு இருப்பான், மோளத்தை அடிச்சுட்டு போய் பார்த்துவான். யார் வேணால் கொண்டு வரலாம். துதிய ஆராதனை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாம்ச உற்சாகத்தை பயன்படுத்துகிறார்கள். இது இல்லை வாழ்க்கை. ஆலயருளுரை போதாதே, ஆர்ப்பரிப்புகளும் போதாதே, ஆண்டவர் இதயத்தில் எப்படி அனைத்து மனதுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம வெளிப்பிரகாரமாக ஆடி பாடிக்கிட்டு இருக்கோம். எச்சரிக்கையாக இருங்கள். We must expect to be persecuted if we are living as God wants us to live. தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி வாழும்போது நம்மளை அவர்கள் கொடுமைப்படுத்தலாம். அதை எதிர்பார்த்து காத்திருங்கள். சிறிது காலம், எந்த சோதனையும் சிறிது காலம் இருக்கும். அதற்கு பின்பு மகா மேன்மை உங்களை எதிர்கொண்டிருக்கிறது. எக்ஸாமினேஷன் டைமில் நைட்டும் படிக்கணும். காலேஜ் படிக்கும்போது படிக்கணும். 25 years வரைக்கும் தான் உங்களுக்கு எஜுகேஷன். அப்புறம் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ, என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்களோ அதுக்கு தக்க வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆகவே குறுகிய காலம் உங்களுக்கு தண்டனைகள் வரும். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருக்கும் போது நமக்கு கொடுமைகள் வரும், நம்ம பாடுகள் வரும். அவற்றையெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே எதிர்கொள்ள வேண்டும். அதான் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். அப்போ சோதனையில் போய் தானியேல் போய் மாட்டிக்கல, யோசேப்பு போய் மாட்டிக்கல, அதிலே அழிஞ்சு போகலை. தாவீது போய் அதிலே அழிஞ்சு போகல, ஆபிரகாம் அழிஞ்சு போகல. அதற்கப்புறம் வந்து அநேக லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் சோதனையில் அழிஞ்சு போகல. நான் அழிந்து போகிறேன் என்று விருப்பப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து எங்களை தப்பிக்க வழிகாட்டும். அதான் முக்கியம். அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபியுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். இன்றைய வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் 15ஆம் வசனம். மத்தேயு 5:14-15. You are the light of the world. A city that is set on a hill cannot be hid. Let your light so shine before men that they may see your good works. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை குளித்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். And before men let your light so 16ஆம் வசனம் பாருங்க. let your lights இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறதுனாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் பர்பஸ். இதற்காகத்தான் நீங்கள் நன்றாக படிக்கிறீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதற்காக தான் மிகச்சிறந்த பதவிக்கு போகிறீங்க. உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதற்காக தான் மிகச்சிறந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க. உங்களை பார்க்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கி என்ன வசனம் போட்டிருக்கு? உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்முடைய கைக்கு நிறைய பணம் வருது. அதை ஆண்டவருடைய நாமத்திற்கு செலவிட்டு கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இது ஒன்று தான். அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் கர்த்தருக்கென்று செய்யும்போது அத்தனை வேலைகளும் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கேன்னு சொத்து சேர்த்து வச்சோம்னா அது நிச்சயமாக உருப்படாது. நாம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்படியா, இந்த பையனை நல்லா செலவு பண்ணோம், இந்தா ஒரு 100 கோடியை வச்சுக்கா. மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டோம். எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டியாடா, இந்த ஒரு 1000 கோடியை வச்சுக்கடா. மறுபடியும் நம்ம வாங்கின எல்லாத்தையும் ஆண்டவருக்கே செலவு பண்ணுவோம். அதையும் செலவழிச்சு விட்டியா, இந்த 5000 கோடி கொடு. எல்லாம் இவன்கிட்ட கொடுத்தா கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தான் உன்னை நான் அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன். நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று செயல்படுங்கள். உங்களுடைய செயலிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே. டேக் அ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் ரைட் 4 sentences completing these phrases. My attitude toward myself, my sins, the Lord, the world should be ask God to build these attitudes in you. ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. என்னை பற்றிய வகையிலே எனது மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? பிராக்கெட்டில் எனது பாவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த உலகம், அதை பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க. எப்படி இருக்க வேண்டும் என்றால் அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. எப்படி இருக்க வேண்டும்? fill in the blanks. நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உன் பலனாலும் உன்னுடைய பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன்னுடைய பணம் எல்லாம் ஆண்டவருக்கு தான். அதான் தாவீது ராஜா சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தி என்னுடையதாக இராமல் நம்முடைய பிள்ளைகளுடையதாக இருக்க கடவுது. இதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். உலகத்திலே பற்றில்லாதவர்களாக இருங்க. யாரெல்லாம் உலக பொருளின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே இன்றைக்கி 5 கோடி ரூபா சேர்த்தாச்சு, கை கால் இழுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ண போகிறோம்? கையெழுத்து கூட போட முடியாது. பணத்தை எடுக்கிறதுக்கு கையெழுத்து கூட போட முடியாது. கண் அசைவு கூட கட்ட முடியாது. இந்த திமிராத காரணத்துக்கு மேலே கூரையை பிச்சுட்டு உள்ளே இறக்குனான்னு ஐயர் சொன்னார்ல, என்ன பண்ண முடியும்? வேறு யாராவது 4 பேர் வந்து தூக்குனாதான், அப்படியே படுத்துக்கிட்டு கிடக்க தான் முடியும். ஆண்டவர் ஒருவனுக்கு இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அப்போ தேவனுடைய நோக்கிய வகையிலே நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள் என்பதுதான் ஆட்டிடியூட்ஸ் ஃபார் டுடே, இன்றைய சிந்தனை. சரியா?